இது மகிமை நேரம். சர்வ வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பயம் நம்மை உருக்குலைத்து விடுகிறதாக இருக்கிறது. பயத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் பயப்படாதே என்று சொல்லி நம்மை தைரியம் ஊட்டி கொண்டிருக்கிறார். நம்மளுடைய பயம் எதிரிக்கு தைரியம். சரியா? நமக்கு எதிரி யாரு? பக்கத்து வீட்டுக்காரங்களா, இல்லை ஆப்போசிட்ல இருக்கிறவங்களா? இல்லை பிரியமானவர்களே, நம்முடைய எதிரி அந்த பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம், அந்த சாத்தான். சரியா? சாத்தான் தான் நமக்கு எதிரி. நம்ம பயந்து கொண்டே வாழ்ந்தோம் அப்படின்னா அது சாத்தானுக்கு ஒரு தைரியம் மாதிரி. சரியா? நம்ம அந்த பயப்படுகிற காரியத்திலே நம்ம அமைதியாய் நம்ம இருந்தோம் அப்படின்னா அவனுக்கு அது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறதா இருக்கும். ஆனால் சில வேளைகளில் பயத்து நிமித்தம் நம்ம குழம்பி போயிருந்தோம், என்ன பண்ணணும்னு தெரியாம விழிப்பிதுங்க நின்றோம். அப்ப நம்ம குழம்பி இருக்கும் பொழுது அது அவனுக்கு தைரியத்தை, சாத்தானுக்கு தைரியத்தை ஊட்டுகிறதாக மாறிவிடுகிறது. நம்ம பயப்படுத்துகிற சிச்சுவேஷன்ல நம்ம அமைதியாக நாம் இருக்கும் பொழுது அது நம்முடைய எதிரியான சாத்தானுக்கு ஒரு குழப்பத்தை உண்டாக்குகிற சிச்சுவேஷனாக மாறிவிடுகிறது. நமக்குள்ளே நாமே சில காரியங்களை குறித்து யோசித்து கொண்டே இருக்கிறது தான் பயத்திற்கு காரணமாகவும் அமைந்து விடுகிறது. ஓகே, தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். சரியா? நீ படப்போகும் பாடுகளை குறித்து எவ்வளவேனும் பயப்படாதே. இந்த யோசுவாவை பாருங்க, அவர் மோசே இப்போ இறந்து போயிட்டாரு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த பொசிஷனுக்கு இப்போ யார் வராங்க? யோசுவா வராங்க. சரியா? இப்போ யோசுவாவுக்கு ஒரே பயம். ஏன்னா மோசே அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி, அவர்கிட்டயே எல்லா ஜனங்களும் பாருன்னு நின்னாங்க. ஏன்னா முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள். இப்போ மோசே இல்லை, அந்த இடத்துல நம்ம நிற்கணும், நம்மளை என்ன பண்ண போறாங்க தெரியல, எல்லாத்தையும் கேர்ஃபுல்லா பங்கிட்டு, தேசத்தை பங்கிட்டு அந்த ஜனங்களுக்கு கொடுக்கணும், என்ன பாடுபட போறோமோ அப்படி தெரியலையேன்னு சொல்லிட்டு பயந்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நீ பெலன் கொண்டு திடமனதா இரு, நான் உன் கூடவே இருக்கிறேன், நான் பெரிய காரியங்களை செய்வேன், மோசையோடு கூட இருந்தது போல நான் உன் கூடயும் இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த கலங்கி நின்ற யோசுவாவை தேற்றுகிறார். நம்ம கூட சில வேளைகளில் கலங்கி போயிருக்கலாம், என்ன பாடுபட போறேனோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயந்து கொண்டு இருக்கிறோம்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னாலே பாடு நிறைந்த வாழ்க்கை தான். நம்ம ஜெபித்து தான் நம்ம ஜெயம் எடுக்க முடியும். சில உலக பிரகாரமான மனுஷங்களுக்கெல்லாம் எல்லாம் ஈஸியாக கிடைச்ச மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம இருக்கும் பொழுது, ரட்சிக்கப்பட்டவர்களாக நம்ம நடக்கும் பொழுது நம்மளுக்கு எதுவுமே ஈஸியாக கிடைக்கிறதே இல்லைன்னா நம்ம ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய கிருபையினால, ஆண்டவருடைய பலத்தினால தான் நம்ம இதை எல்லா ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ளுகிறதாக இருக்கும். அதுதான் நம்மளுக்கு ஆசீர்வாதம். அவர் தான் ஐஸ்வர்யத்தை தர வல்லவர், அவர் தான். அதனால் படப்போகிற பாடுகளை குறித்து நீங்கள் எவ்வளவு வேணும், நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. இப்போ நீங்க நிறைய நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான எவ்வளோ கலவரங்கள், எவ்வளோ அந்த தேவாலயங்கள்லாம் இடிக்கிறது, அந்த மனிதர்களை கொலை செய்வது அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவர்கள் எவ்வளவாய் முடக்கப்பட்டார்கள். கிறிஸ்தவர்களுக்கு எதிரான எத்தனையோ பாடுகள். நம்ம பாடுகளை சகிக்கிற மனுஷன் தான் என்னதான் பாக்கியவான். சரியா? பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன் சொல்லிட்டு ஆண்டவர் நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார். சரியா? இதுல சொல்றாங்க, சிலரை காவலில் போடுவான். ஏன்னா நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கும் பொழுது உலக மக்கள் நம்மை வெறுக்கிற மாதிரி சிச்சுவேஷன் நம்மளுக்கு ஏற்படும். பாருங்க, இந்த பவுலும் பேதுருவும் ஆண்டவருக்குள்ள நல்ல ஸ்ட்ராங் ஆக அவங்களெல்லாம் என்ன பண்ணாங்க? ஜெயிலில் அடைச்சாங்க. இந்த நம்ம இப்படி உலகெல்லாம் நம்ம வெறுக்க பாடுகள் வர நம்ம சோதனைக்குள்ள வர
நம்ம எப்படி மாறுவோம் அப்படின்னா, ஏன்னா ஒரு பொண்ணு வந்து சோதிக்கப்பட்ட பின் வந்து சுத்த பொண்ணாக விளங்கும். அதுபோல் நம்ம வந்து சோதனைக்குள் வர வர நம்ம சோதிக்கப்பட நம்ம வந்து இன்னும் பிரகாசமாக ஆண்டவருக்கு இன்னும் ஒரு பிரகாசமாக நம்ம எழும்பி பிரகாசிப்போம். ஒரு சுத்த பொண்ணாக நம்ம விளங்குவோம். நம்ம வந்து இதனால கிறிஸ்தவ வாழ்க்கையினாலே பாடு நிறைந்த வாழ்க்கை தான். அதை குறித்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, கலங்கக்கூடாது. இந்த பேதுரு பாடுகள்னாலே பயந்து, அந்த பாடுகள் நிமித்தம் தான் பயந்து இந்த பேதுரு மறுதளிச்சார், சரியா? ஆனா அந்த மறுதளித்த பேதுருவே மனம் திரும்பி அந்த பாடுகளையும் உபத்திரவங்களையும் சந்தோஷமாக பிறகு ஏற்றுக்கொண்டார். நாமும் யாருக்குமே பயப்படக்கூடாது. எரேமியா 1:8 இவ்வாறாக இருக்குது, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நீ உலகத்தாருக்கு பயப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். உபத்திரப்படுவீர்கள் அப்படின்னு இருக்கேன்னு, நீங்கள் கிறிஸ்துவ கிட்ட வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு உபத்திரவமே கிடையாதுன்ட்டு இல்லை, நீங்கள் உபத்திரவப்படுவீர்கள்னு சொல்லிட்டு இருக்குது. ஒரு வீடியோ ஒன்று வந்துச்சு. மணிப்பூரில் உள்ள ஒரு பெண் வந்து அந்த வீடியோவில் பேசியிருந்தாங்க. நாங்கள் வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால்தான் எங்களுக்கு இத்தனை பாடுகள். ஒருவேளை நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் நாங்கள் இருந்திருந்தோம் அப்படின்னா எங்கள் மேலே கை வச்சவங்களை நாங்கள் இந்நேரத்தில் கொன்று போட்டிருப்போம். நாங்கள் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதனால் அவருக்குள்ள இருந்த அந்த அன்பு எங்களுக்குள்ளே இருக்குது, அவருக்குள்ள இருந்த அந்த கருணை எங்களுக்குள்ளே இருக்குது. அதனால தான் எங்களால் எதுவுமே மற்றவர்களை செய்ய முடியலைன்னு சொல்லிட்டு சொன்னார்களாம். பாடுகளை நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்காக நாம் பாடுகளை சகிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அடுத்து பாருங்க, நீ மரண பரியந்தம் உண்மையுள்ளவனா இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். உபத்திரவத்திற்கு பயந்து நம்ம உண்மையான தேவனை நம்ம இழந்து போயிடக்கூடாது. 3 மணி நேரம் எக்ஸாமுக்கு பயந்து யாராவது வீட்டில் இருப்பாங்களா? இல்லைன்னா எப்படினாலும் அந்த எக்ஸாமுக்குள்ளே போனாதான் அடுத்து நம்மளுக்கு ப்ரொமோஷனா என்ன கிரேடு கிடைக்குது, அடுத்த கிளாஸ்க்கு நம்ம போக முடியும்னு. அப்போ இந்த உபத்திரவத்துக்குள்ளாக போக தான் நம்ம வந்து இன்னும் எழும்பி பிரகாசிக்க முடியும். நம்ம வந்து இந்த உபத்திரவங்களுக்கு பயந்து உண்மையான தேவனை விட்டு நம்ம பின்வாங்கிடக்கூடாது. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கு. ஒரு 10 பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆண்டவரை மறுதளிக்க மாட்டேன் என்று சொன்னதனால் மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டார்களாம். அப்போ மரண தண்டனைக்கு ஆயத்தமாக அந்த 10 பேரும் நிற்க வச்சிருக்கிறாங்க. இப்போ அங்கே அவங்களை சுற்றி இருந்த போர் சேவகரில் ஒருவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டுச்சாம். அப்போ பார்க்கும்போது இந்த 10 பேருடைய தலைக்கு மேலையும் வானத்தில் நேராகவும் வானத்திலிருந்து கிரீடம் இறங்கி ஒரு 10 கிரீடம் இறங்கி வருகிறதை அவர் கண்டாராம். அப்போ 9 கிரீடங்கள் 9 பேரோட தலையிலையும் வந்து அமர்ந்து விட்டதாம். ஆனால் ஒரு கிரீடம் மாத்திரம் கீழே இறங்குவதும் அப்புறம் மேலே போகுவதும் அப்படியுமா இருந்துச்சான். அப்போ என்னன்னு சொல்லிட்டு அவர் நல்லா கவனித்து பார்த்தா என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த ஒரு மனுஷர் மட்டும், அந்த 10 பேரில் ஒரே ஒரு மனுஷர் மாத்திரம் அந்த ஐயோ மரண தண்டனை எப்படி இருக்கும், ஐயோ அது ரொம்ப கொடூரமாலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பயந்து நம்ம வந்து ஆண்டவரை மறுதளிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வருவாராம். பின்னாடி வந்துட்டு ஐயோ நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு எவ்வளோ நன்மைகளை செஞ்சிருக்கிறாரு, அவ்வளோ ஒரு அருமையான தேவனை நான் எப்படி பின்வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்துடுவாராம். திருப்பி ஐயோ இந்த மரண தண்டனையை பார்த்தாலே பயமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி இதை தாங்குவேன், இந்த மரண தண்டையை நான் எப்படி ஏற்றுக்கொள்ளுவேன்னு சொல்லிட்டு இந்த உபத்திரத்தின் வழியாக நான் எப்படி கடந்து செல்வேன்னு சொல்லிட்டு பயந்து மறுபடியும் ஒரு காலை பின் வைக்கதுமாக இருந்து கொண்டிருந்தாராம். இதை பார்த்த இந்த போர் சேவகன் அதை பார்த்த மாத்திரத்திலே, அந்த காட்சியை தரிசனத்தை கண்ட மாத்திரத்திலே ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஓடி வந்து அந்த மனுஷட்டும் சொன்னாராம், நீ ஏற்றுக்கொள்வியோ ஏற்றுக்கொள்ள மாட்டியோ எனக்கு தெரியாது, ஆனால் அந்த கிரீடம் எனக்கு வேண்டும். நான் ஆண்டவரை சொந்த இரட்சகராக இந்த வேளையில் நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் அந்த இரட்சகரை நான் மறுதளிக்க மாட்டேன், நீ வேணா போயிரு, நான் வந்து இந்த மரண தண்டனையை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அந்த ஜீவ
கிரீடத்தை பெற்றுக்கொண்டாராம். பிரியமானவர்களே, நாம் மரண பரியந்தம் உண்மையா இருக்கணும். கொஞ்சம் ஒரு பாதி பார்ட் நம்ம உண்மையா இருந்துட்டு அடுத்து நம்ம பின்வாங்கி போயிட்டோம் அப்படின்னா அந்த ஜீவ கிரீடம் நம்மளுக்கு கிடைக்காம போயிடும். நம்ம லாஸ்ட் வரைக்கும், இறுதி வரைக்கும் நம்ம உண்மையா இருக்கும் பொழுது ஆண்டவர் ஜீவ கிரீடத்தை நமக்கு தருவார். நீங்க படப்போகும் பாடுகளை குறித்து, அந்த உபத்திரவங்களை குறித்து நீங்க பயப்படாதீங்க. நீங்க உண்மையா இருக்கும் பொழுது ஆண்டவர் ஜீவ கிரீடத்தை உங்களுக்கு தர வல்லவராய் இருக்கிறார். ஜெபம். ஏசப்பா, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஏசப்பா, உபத்திரவத்தின் பாதையிலே நீங்கள் எங்களை நடத்துகிறபடியால் உமக்கு நன்றி சுவாமி. இந்த பாதையில் நாங்கள் உண்மை விட்டு பின்வாங்காதபடிக்கு உண்மையும் உத்தமமாய் நாங்கள் இருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இறுதியிலே அந்த ஜீவ கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் பாக்கியத்தை நீங்கள் எங்களுக்கு தாங்க ஏசப்பா. எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த உபத்திரவத்தை குறித்து அந்த பயம், கலக்கம் எல்லாவற்றையும் எங்களை விட்டு அகற்றி போடுங்க. ஆமேன். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.